பசங்களா, ஜீனியஸ் ஸ்காலர்ஷிப் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 1 lakh ஸ்காலர்ஷிப்ல வின் பண்ணணுமா? உடனே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் தெரியிற லிங்க் மேல கிளிக் பண்ணி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்காலர்ஷிப் வின் பண்ணுங்க. Gabrajama Gabrajamanju Gabrajama Gabrajamanju. மந்திர பாட்டி கையால இன்னொரு கெட்ட சக்தி நாசம் ஆயிடுச்சு. எப்பவும் போல மந்திர பாட்டி அவங்க ஊரு மதிராக்கு போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது சிம்மக்கோட்டைங்கிற ஊர்ல ஊர் நாட்டாம சந்திரா அவங்க பொண்ணு ராதா அதே ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி மோகன் ரொம்ப நாளா காதலிக்கிறாங்க. மோகன் யாருமே இல்லாத ஒரு அனாதை, ஆனா கஷ்டவாளி, ரொம்ப தைரியசாலி. அவனோட நல்ல புத்திய பார்த்து ராதா காதலிச்சா. ஒரு நாள் ராதாவோட வயல்ல 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஏழை, நீ எங்க ஊர்ல இருக்கிறதுலயே ரொம்ப பணக்காரங்களான நாட்டாம பொண்ணு. நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கலன்னா எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழலாம். எனக்கு காசு பணத்தை விட நீதான் முக்கியம் மோகன். இவங்க பேசுறத வேலைக்காரி ரத்னா கேட்டுட்டா. போய் ராதா அவங்க அம்மா மஞ்சுளாக்கு சொல்லறா. வீடு வாசல் இல்லாதவனை காதலிக்கிறாளா என் பொண்ணு? இரு, அவளுக்கு சரியா பண்ற அப்படின்னு ராதாவோட காதல் கதைய புருஷனுக்கு சொல்றா. சே, இந்த விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் மான மரியாதை போயிடும். அவனை என்ன பண்றேன்னு பாரு. தெரியாம இருக்கிற மாதிரி நீ இரு. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு ராதாவுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி வேலைக்காரி ரத்னாவுக்கு தங்க மோதிரத்தை கொடுத்து, ராதாவோட காதல் விஷயம் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 4 ரவுடிங்களை வர வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது மோகனை கொல்ல சொல்றாங்க. அவன் பணம் கூட யாருக்குமே கிடைக்க கூடாது. இருட்டானதோ அந்த 4 பேர் முகமூடி திருடனுங்க மாதிரி முகத்துக்கு முகமூடி போட்டு ஒண்டியா வயல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்த மோகனை தாக்குறாங்க. ஆனா மோகன் பலத்துக்கு ஈடா தாக்கு பிடிக்காம 3 பேரும் ஓடி போயிடுறாங்க. ஒருத்தனை பிடிச்சு முகமூடி எடுத்து பார்த்தா அவ சிம்மக்கோட்டை ஆளுதான். ஏய், உங்க ஊரு இதானே? என்ன எதுக்கு நீ கொல்ல பாக்குற? யார் உன்னை அமிச்சது? நாட்டாம உன்னை கொன்னு காட்டுல பணத்தை போட சொன்னாங்க. அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா. அந்த ரவுடிய ஊர் மத்தியில மரத்துக்கு கட்டி போட்டு அடுத்த நாள் கிராமத்துல எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொன்னா. நாட்டாமையா இருக்கணும்னா 4 பேருக்கு நல்லது பண்ணணும். நீ என்னடா பண்ற சந்திரா? உன் பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுக்க பிடிக்கலன்னா முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டு அவனை சாகடிப்பியா? சரி, இப்ப நான் சொல்றேன். என் பொண்ணை இவனுக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என் பொண்ணு அவனை காதலிக்கவே இல்லை. அந்த வார்த்தை உன் பொண்ணு வாயால வரட்டும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மோகனை தான் கட்டிப்பேன், இல்லைன்னா செத்துடுவேன். சந்திரா, இது உங்க குடும்ப விஷயம். ஆனா மோகனை சாகடிக்க ரவுடிகளை அனுப்பி அதை ஊர் பிரச்சனையா மாத்திட்ட. உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறோம், நீயே ஒரு முடிவெடு. அப்படி சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. தாத்தா பாட்டி ஊருக்கு ரொம்ப பெரியவங்க.
ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா சிம்மக்கோட் ஊர் ஆளுங்க எல்லாம் அவங்க சொல்றது தான் கேட்பாங்க. சந்திரா வீட்ல உட்கார்ந்து ரொம்ப யோசிக்கிறா. அம்மா மஞ்சுளா எவ்வளவு புத்தி சொன்னாலும் ராதா கேட்கவே இல்லை. 2 நாளைக்குன்னு மீனாப்பூர்ல இருந்து சந்திராவோட சின்ன வயசு சிநேகிதன் வீர்போதி வந்தா. அவன்கிட்ட பொண்ணு ராதாவோட காதல் விஷயத்தை எல்லாம் சொல்லி ஆலோசனை கேக்குறா. அவ்வளோதானே, நான் சொன்ன மாதிரி பண்ணு. அப்போ அவன் காதல ஒரு ஆலோசனை சொல்றா. எப்பவும் போல அவனுக்கு வேண்டிய மூட்டைய வண்டியில வச்சுக்கிட்டு வீர்போதி கிளம்பிடுறா. வீர்போதி மீனாப்பூர் நாட்டாம ஒவ்வொரு மாசம் 10 மூட்டை மஞ்சளை வாங்கிக்கிட்டு அவனோட ஊருக்கு எடுத்துட்டு போவான். அடுத்த நாள் வீர்போதி சொன்ன மாதிரி ஊர்ல எல்லார் முன்னாடியும் சொல்றான். என் பொண்ணு ராதாவை மோகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்டளை, என் நண்பனோட ஊரில் சந்தன மரத்தை வெட்டுற வேலைக்கு போய் 6 மாதம் வேலை பார்த்தாங்கன்னா 600 வெள்ளி நாணயத்தை கொடுப்பாங்க. நடுவில் விட்டால் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த ஊருக்கு போய் 600 வெள்ளி நாணயத்தை சம்பாதிச்சாங்கன்னா அவனுக்குன்னு ஒரு வீடை கட்டிக்கலாம். அப்போ என் பொண்ணை கொடுத்து மோகன் கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, எந்த ஊருக்கு போகணும்னு சொன்ன? மீனாப்பூர் இங்கிருந்து 40 மைல் இருக்கு. அவ்வளோ தூரம் ஏண்டா சந்திரா? ஓ பொண்ணை கட்டிக்கிட்டா அவ உன்னோட மாப்பிள்ளை தானே, உன் கூடவே உங்க வீட்லயே இருப்பா. உனக்கு எப்படியோ இருக்கிறது ஒரே பொண்ணு, வாரிசு கூட இல்லை. இப்போ பையன் மருமக எல்லாமே மோகன் தானே. அதெல்லாம் முடியாது. என் சொத்துல ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். என்னோட பிறகு என்னோட சொத்து எல்லாமே என் பொண்டாட்டி தம்பிக்கு எழுதி வைக்க போறேன். இந்த மோகன் சொத்தை பார்த்து தான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கான். மோகன் நல்லா உழைப்பான்னு என் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா. பார்க்குற எப்படி உழைக்கிறான்னு. தம் இருந்துச்சுன்னா 6 மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல அவன் ஒரு வீட்டை கட்டி காட்ட சொல்லு. அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிற. நான் உங்க சொத்தை பார்த்து ராதாவை நான் காதலிக்கல. நீங்க கொடுத்தாலும் கூட அந்த சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம். ராதாவை கொடுங்க, அது போதும். நான் சொன்னது பண்ணலாம் சரி, இல்லைன்னா கல்யாணம் இல்லை ஒன்றுமே இல்லை. என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு பயமா இருக்கா? வேலை பார்க்கறதுக்கு பயப்படணுமா? சரி, அப்படின்னா 6 மாசம் நீங்க சொன்ன மாதிரியே மீனாபுரத்துல கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன். சபாஷ்டா மோகன், நீ 7வது மாசம் திரும்ப வர வரைக்கும் ராதாவை யாருக்குமே கல்யாணம் பண்ணி தராம நாங்க பாத்துக்கிறோம். அது எங்க பொறுப்பு. அப்படின்னு சந்திரா சொன்ன சவாலை ஒத்துக்கிட்டு பயணத்துக்கு தயாராகிறா. இன்னும் 2 நாள்ல கிளம்பணுங்கிற போது ஒரு நாள் வேலைக்காரி ரத்னா மஞ்சுளா பேசும்போது ராதா ஓரமா கேக்குறா. அப்படியானா 6 மாசத்துக்கு அப்புறம் ராதாவை மோகனுக்கு கட்டி கொடுப்பீங்களாமா? கல்யாணமா? என் பொண்ணு கல்யாணம் அந்த ஏழையோடையா? கண்டிப்பா இல்ல. அவ போயிட்டு இருக்கிறது மீனாப்பூருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அவ திரும்பி வரமாட்டா. அவனோட முடிவு இருக்கிறது மீனாப்பூர் பிசாசு கையில தான். என்னம்மா பிசாசா? ஷ், இந்த விஷயம் உன் மனசுலயே இருக்கட்டும், யாருக்கும் சொல்லாத. அவங்க பேச்ச கேட்டு ராதாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இருட்டானதும் செவர குதிச்சு மோகன் கிட்ட போய் அவ கேட்டதையெல்லாம் சொன்னா. எங்க அப்பா உன்னை கொலை பண்ணதா அந்த ஊருக்கு அனுப்புறாரு. மீனாப்பூர் நாட்டாம பொண்ணு சுதா அப்பப்போ எங்க ஊருக்கு வருவான். அவ கூட அவங்க ஊரை பத்தி எனக்கு சொல்லியிருந்தா. அவங்க ஊரு பிசாசுங்க வேற ஊர்க்காரங்களை கொன்னிடுமா. எங்க அப்பா உன்னை ஏமாத்துறாரு. நாங்க எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், வா. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்க்காரங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க, மரியாதையா இருக்காது. ஊருக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் நிரூபிக்க போய் ஆகணும். இல்லைனா அந்த பிசாசு கையால் நான் சாவறேன். அதை மட்டும் தான் பண்ணுவேன் தவிர நான் ஓடியெல்லாம் போகவே மாட்டேன். அப்படின்னா சரி, என் மேல ஆணை பண்ணி ஒரு வேலை பண்ணணும். எங்க பாட்டி வீடு மதிரால மந்திர பாட்டியை சந்திச்சு நான் அனுப்பினேன்னு சொல்லு. பாட்டி தர ரக்ஷியை கட்டிக்கோ. வாக்கு கொடுக்குறேன். பாட்டி கூட மீனாபுரத்துக்கு போறேன், நீ வீட்டுக்கு போ. அடுத்த நாள் ஊர்ல எல்லாரும் பார்க்கும்போதே மோகன் மீனாப்பூருக்கு கிளம்பிட்டா. நடுவுல மதிராக்கு போய் மந்திர பாட்டிக்கு ராதா அனுப்பினான்னு சொல்லி நடந்ததையெல்லாம் சொன்னா. ஓ, காதலுக்காக பிசாசுங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த ஊருக்கு போயிட்டு இருக்க. ஷபாஷ்,
ஆனா இந்த மீனாப்பூர்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியாம நான் என்ன ரச்சை கொடுக்கறது? சரீரு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு. குட்டி சேத்தானே எங்க இருக்க? என் முன்னாடி வா. சொல்லு பாட்டி, என்ன பண்ணணும் நானு? நீ இன்னையிலிருந்தே இந்த பைய பின்னாடி இருந்து அவனை காப்பாத்தணும். பத்ரோ, அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. மோகன் பொறுப்பு உனதுதான். அவ இல்லாம நீ ஊர் எல்லையே தாண்டக்கூடாது. 3 மாசத்துக்கான செம்பு நாணயங்கள் இருக்கு. ஊர்ல சுடுகாடு இல்லாமையா இருக்கும்? சுடுகாடு இருந்தா சமாதி இருக்கும்ல, சமாதி இருந்தா செம்பு நாணயங்கள் இருக்கும். வாடா போகலாம். மோகனுக்கு பாட்டி யார்கிட்ட பேசுறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. குட்டி சேத்தான் பேச்சு கூட கேட்கல. பாட்டிய விசித்திரமா பார்த்துட்டு இருந்தா. ஓ, மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி குட்டி சேத்தான் முடிய மோகன் கையில தாய்த்து மாறி கட்டினதும் மோகனுக்கு குட்டி சேத்தான் தெரிஞ்சது. வாடா ஜோங்க, இன்னில இருந்து நான் தான் உன்னோட அங்க ரட்சகன். ஜாங்கையா, என் பேரு மோகன். என் பேரு கின்னும். ஆனா எல்லாருமே பொட்டி பேய்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அப்பப்போ கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா உண்மையான பேரை சொல்றதே இல்லை. சரி சரி, அங்க ரக்ஷகன்னா என்ன? உன் உயிரை காப்பாற்ற வேண்டாம் முட்டாள். இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே மீனாப்பூரை சேர்ந்துட்டாங்க. ஒரு நாள் பூரா நடந்து மீனாப்பூரை சேர்ந்தாங்க. அந்த ஊருக்குள்ள போகணும்னா இருக்கிறது ஒரே வழி. காட்டு வழியில தான் போகணும். அந்த வழியில ஒரு பெரிய நுழைவு கதவு, அதுக்கு கீழே ஒரு பாலறிஞ்ச மண்டபம். அந்த பயங்கரமான காட்டு வழியில 1 மணி நடந்தா அந்த ஊருக்கு சேர்ந்தாங்க. மீனாப்பூர் நாட்டாம வீர்போதிக்கு அவ யாரு, அவனை ஏன் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி வேலையை எப்ப இருந்து ஆரம்பிக்கணும்? வேலையை நீ ஆரம்பிக்கணும்னா காஞ்சாலாவுக்கு வாக்கு கொடுக்கணும். ராத்திரி ஆயிடுச்சுல்ல, போய் உனக்கு கொடுத்த வீட்டில் தூங்கு. குட்டிச்சேத்தானோட சேர்ந்து அந்த வீட்டுல ஓய்வெடுக்கிறா. பாதி ராத்திரி ஆனதும் அப்ப திடீரென்னு பொணத்துக்கு முன்னாடி ஊதுற சங்க ஊதிக்கிட்டு தார தப்பட்ட அடிக்கிற சத்தம் கேட்டுது. என்னதுன்னு வெளியே வந்து 2 பேரும் பார்த்தா ஊர் மத்தியில சந்தனக்கட்டையை எரிச்சு சுடுறாங்க. அதுக்குள்ள ஊர்க்காரங்க எல்லாம் அச்சதைய போட்டுட்டு இருந்தாங்க. விசித்திரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்த மோகனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது விசித்திரமான சம்பிரதாயமா இருக்கு? இதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 2 பேரும் போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஊர் நாட்டாம மோகனுக்கு நுழைவு கதவு கிட்ட இருந்த விக்கிரகத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் மோகன் கையை அறுத்து ரத்தத்தால அந்த சிலைக்கு பொட்டு வைக்கிறாரு. டவுட்ரோ காலில் சொன்னது சாமி கிட்ட சொல்லு. 600 ஆனாலும் உன்னோட சேவையை 6 மாசம் பண்ணுவேன். இல்லனா என் உயிரை நீ எடுத்துக்கலாம் கஞ்சோலா. ஊழ மட்டுமோ காடுனா ஒரு நாளைக்கு ஒன்று சந்தன மரத்தை நீ வெட்டிட்டு எடுத்துட்டு வரணும். காலையில் 4 மணி ஆகும்போது, அப்படின்னா சரியான நேரத்தில் மணி 3 வாட்டி அடிக்கும்போது அன்னைக்கு நீ மரத்தை வெட்டணும். சாயங்காலம் 6 மணிக்கு வெட்டின அந்த மரத்தை ஊருக்கு நடுவில் வந்து எடுத்து போடணும். இல்லைனா பஞ்சலாக்கு போட்ட வாக்க மீறின மாதிரி. இன்னொரு விஷயம், ஊரோட எல்லையை என்ன ஆனாலும் கூட 6 மாசம் தாண்டவே கூடாது. ஒருவேளை நீ வெளியில கால் வச்சேன்னு நினைச்சுக்கோ, நீ செத்துருவ. நாளையிலிருந்து வேலையை ஆரம்பி. அப்படி சொல்லி கையில கொடலி கொடுத்து போயிடுறாரு. ஒரு நாள் சோர்வு அடைவான், நாய் போல சாவான். பொழுது விடிஞ்சதும் அங்க ஒருத்த மணி அடிச்சான். அப்பவே தயாரா இருந்த மோகன் கொடலிய பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டா. மோகன் பின்னாடியே இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க. 3வது மணியை அடிச்சுட்டா அந்த மனுஷன். அதை கேட்ட ஒரு வயசான ஆளு ஓடி வந்துட்டு இருந்தான். ஆனா அவ சிலையா மாறி நின்ன இடத்துல சாம்பலா மாறிட்டான். அத ஆச்சரியமா பார்த்துட்டு நின்னா மோகன். இங்க பாருப்பா, 30 வருஷத்துக்கு முன்னாடி 600 பேரை வெவ்வேறு ஊர்ல இருந்து
இவங்க கொடுக்குற வெள்ளி நாணயத்துக்கு ஆசைப்பட்டு வந்தோம். இப்போ 30 பேர் மட்டும்தான் இருக்கோம். மற்ற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இந்த ஊரை பற்றி தெரியாமல் வெள்ளி நாணயத்துக்காக இங்கே வந்து செத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நீ இந்த பிசாசுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியாப்பா. பார்த்துக்கிட்டே இருக்காத. ராத்திரி ஆகுறதுக்குள்ள ஒரு மரத்தை வெட்டி ஆகணும், இல்லைன்னா சாவேன். பிசாசு வலையில மாட்டிக்கிட்டனா? நண்பா, நீ மரத்தை வெட்டிக்கிட்டே இரு. நான் போய் அந்த பிசாசு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த குட்டி சேத்தான் மரத்துக்கு மரம் எகிரிக்கிட்டு காடெல்லாம் தெரியுது. மோகன் மத்தியானத்துக்குள்ள ஒரு சந்தன மரத்தை வட்டி பக்கத்துல இருந்த தாத்தாவுக்கு உதவி பண்றாரு. சாயங்காலத்துக்குள்ள எல்லாரும் தலை மேல மரத்தை வச்சுக்கிட்டு ஊர் மத்தியில வச்சு கிளம்பிடுறாங்க. ஊர் மொத்தம் எல்லையில கலைபுர பிசாசு காவலா காத்துக்கிட்டு இருக்கு. அவங்கள தடுக்கிறது அசாத்தியம். இந்த ஊர்ல என்னமோ ஒன்று இருக்கு. இந்த ஊர்ல வேலை பார்க்கணும்னு பஞ்சோலாவுக்கு வாக்கு கொடுத்தவங்க பிறந்தாலும் சேர்த்துருவாங்களாம். பாதுகாப்பாயிரு நண்பா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ராத்திரி ஊர் மத்தியில இவங்க கொண்டு வந்த சந்தன மரத்தை பொணை இல்லாம பொணத்தை எரிக்கிற மாதிரி தீயால எரிச்சு அச்சதைய தூவி போயிடுவாங்க. ஒரு நாள் மஞ்ச கொம்புக்காக வீர்போதி சிம்மக்கோட்டுக்கு போய் சந்திராவுக்கு மோகன் பத்தி சொல்லி, அவன் ரொம்ப திறமைசாலி சந்திரா. 4 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னா 3 மணிக்கு அவன் போகிறான். ஒரு மரத்தை சாயங்காலம் வெட்டுன்னு சொன்னா மத்தியானத்துக்குள்ள முடிச்சிடுறான். இப்போ அவனை எப்படி கொள்றது? நான் ஊருக்கு போய் இதுக்கு ஏதாச்சும் நான் பண்ணுறேன். அவன் சாவு நிச்சயம். இப்படி அவன் வந்த வேலையை முடிச்சு மஞ்சள் மூட்டைய வண்டிக்குள்ள போட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். ஒரு நாள் ராத்திரி மோகனை கூப்பிட்டு, காட்டில் மேயறதுக்குன்னு போன ஆடல கருப்பு ஆடு தப்பிச்சிச்சு. கொஞ்சம் காட்டுக்கு போய் அதை கூட்டிட்டு வரியா? சரி ஐயா. அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போயிட்டான். அமாவாசை ஆனதுனால காடெல்லாம் ஒரே இருட்டா இருந்தது. குட்டி சேத்தா மோகன் பின்னாடியே யாருக்கு தெரியாம வந்துட்டு இருந்தது. போடா போ. ராத்திரி மலையிலிருந்து சிறுத்தை புலி எல்லாம் கீழே இறங்கும். இன்னைக்கு ராத்திரி அதோட கையாலத்தா உன்னோட சாவு. மே மே கத்தாத. சத்தத்தை கேட்டு அது ஓடிடும். நாக்கு இல்லாத ஆடு மாதிரியா கத்துற நீ. போடா ஜங்கை. 2 பேரை சிரிச்சுக்கிட்டு தேடும்போது ஒரு புலி வருது. நான் நினச்சதே நிஜமாயிடுச்சு. அந்த வீர்போதி அவன் வேணும்னு உன்னை புலிக்கு சாப்பாடு அமுச்சு வச்சிருக்கேன். அவனை ஏதாச்சும் பண்ணணுமே. ஓ பகனி புகித்தே புகனி பகட்டே கம் ஹரணி கீரத்தே கிட காஜிரே உடத்தே மடத்தே போம்பஷ் ஸ்வாஹ உடத்தே மடத்தே ஹாம் புஷ் ஸ்வாஹ. மந்திரம் சொன்னதும் புலி நாய் மாதிரி வாழை ஆட்டுக்கிட்டு மோகன் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. புலி மேல உட்கார்ந்து சவாரி செய்யுது குட்டிச்சத்தான். புலிய கயிறு கட்டி கூட்டிட்டு போய் வீர்போதியோட கொட்டாயில கட்டிட்டான். காத்தாலானது. தூக்கத்துல இருந்து எழுந்ததும், அந்த மோகன் ராத்திரி புலிக்கு இரையாயிருப்பான் அப்படின்னு கதவு திறந்ததும் கொட்டாயில இருந்த அந்த புலி சீர்னதும் உயிர் போன மாதிரி ஆனது. உடனே மோகன் கிட்ட போய் என்ன கேட்டதும் மரம் வெட்டுறதை நிறுத்தி, ஐயோ அது புலியா? ராத்திரி தெரியல. ஆடு நெஞ்சு கூட்டிட்டு வந்து காட்டி போட்டேன். சாயங்காலம் அந்த புலிய நானே காட்டில் போய் விட்டுறேன் அப்படின்னு திருப்பி மரத்தை வெட்ட தொடங்கினான். பக்கத்துல இருந்த தாத்தா இதையெல்லாம் கேட்டு, இவன்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பான். இவன் ரொம்ப கெட்டவன். அதுக்குள்ள அங்க மரத்தை வெட்டிட்டு இருந்த ஒரு மனுஷன் காட்டுக்குள்ள இருந்த வழியில ஓடி போறான். குட்டிச்சாத்தான் அவன் பின்னாடியே போகுது. ஏய் ஏய் கிழம, ஏய் நில்லு நில்லு. அது எல்லை தாண்டாத சத்துருவன். குட்டி சாத்தா சொல்றது அவனுக்கு கேட்கவே இல்லை. ஓடி போய் நிலவு கதவை தாண்டினதோ பிசாசு அவனை கோரமா கொன்னுடுச்சு. குட்டி சாத்தா அதையெல்லாம் ராத்திரி மோகனுக்கு சொல்லுச்சு. ஐயோ பாவம், இன்னொருத்தர் செத்துட்டானா? சீக்கிரமா 6 மாசம் ஆச்சுன்னா நான் ஊருக்கு போய் ராதாவை கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த ஊர் ரொம்ப மோசமா இருக்கு. பொட்டி, என்னடா இது? நான் மரத்தை வெட்டின இடத்துல மறுபடியும் இன்னொரு மரம் வந்திருக்கு. என்னன்னு ராம தாத்தாவை கேட்டா தாத்தா சொன்னாங்க, வெட்டின இடத்துல ஒரு வாரம் ஆனதும் பெரிய மரம் மறுபடியும் வருமா. அது எதுக்கு ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாதான்.
அது மட்டும் இல்ல, அப்படி வர மரத்துல ஒரு தேதி கூட எழுதிருப்பாங்களா? அப்படியே 3 மாசம் கடந்தது. ஒரு நாள் குட்டி சாத்தா பைக்குள்ள பார்த்தா செம்பு நாணயம் இல்ல. ஊருக்குள்ள மயானம் எங்க இருக்குன்னு தேடும்போது பார்த்தா அந்த ஊர்ல மயானமே இல்ல. என்ன இது, இந்த ஊரில் சுடுகாடை இல்லையே, செத்தவங்களை என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை எரிச்சிருவாங்களோ? அப்படின்னு ஊர் எல்லைய தாண்டு போச்சு. ஆனா அதால தாண்ட முடியல. அப்போ நினைவுக்கு வந்தது, மோகன் பொறுப்பு உன்னதுதான். அவ இல்லாம நீ ஊர் எல்லைய தாண்ட முடியாது. ஓ பகனி புகத்தை புக பாஜ்கிரே கம் ஹரணிக்கிறது கிட காஜிரே பொறுத்து மரத்தை போம்புஷ் ஸ்வாஹ ஒர்த்தே மரத்தை ஹம் புஷ் ஸ்வாஹ. ஐயோ, இதை பாட்டிக்கு கூட என்னால் சொல்ல முடியலையே. என்ன பண்ணுறது? செம்பு நாணயங்கள் இல்லைன்னா எனக்கு சத்து இருக்காது, சோர்வாயிருவேன். அப்படின்னு போய் அவ பிரச்சனைய மோகனுக்கு சொன்னிச்சு குட்டி சாத்தா. 6 மாசத்துக்குள்ள எல்லையை தாண்டின நீ செத்துருவேன். நீ இல்லாம நான் ஊரை தாண்ட முடியாது. என் சத்திக்கல பாட்டியை கூப்பிடணும்னு நினைச்சாலும் முடியல. முடியலையா? ஆமா, இந்த ஊர்ல நாம மாட்டிக்கிட்டோம். நம்ம பத்தி யோசிச்சு அந்த பாட்டியா தான் வரணும். 3 நாள் நாணயங்க இல்லாம குட்டி சாத்தான் டீலாவாயிடுச்சு. இந்த 3 நாள்ல சுடுகாட்டில் செம்பு நாணயத்தை சாப்பிடாம நான் சாம்பல் ஆயிடுவேன் போல. என்னோட ஆன்மா பூமியை விட்டு போயிடுமே. என்ன பண்றதுன்னு ஆலோசிக்கும் போது பாதி ராத்திரி சங்கு சத்தம், தார தப்பட்ட சத்தம் கேட்டு போய் எப்பவும் போல பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து மோகன் கையில கடிதத்தை கொடுத்து, நேத்து சிம்மக்கூட்டுக்கு அப்பாவோட போனப்போ ராதா இதை உங்களுக்கு கொடுத்தா. சரி சரி, எனக்கு ஒரு உதவியை பண்றியா? அப்படின்னு அவளுக்கு மயானத்துல இருக்கிற செம்பு நாணயங்க வேணும்னு சொன்னப்போ, இந்த ஊர்ல மயானம் இருக்காது, இருந்தாலும் செம்பு நாணயத்தை சமாதியில போட மாட்டோம் அப்படின்னு வேலைக்காரனை பக்கத்து ஊருக்கு அனுப்பி சமாதியை நோண்டி செம்பு நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்தான். உங்க உதவியை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். நாணயங்க காத்துல மறைஞ்சு போறத விசித்திரமா பாக்குறா சுதா. எனக்கு நீங்க சொன்ன குட்டி சேர்த்தா தெரியவே இல்ல. ஆனா நாணயங்க மறைஞ்சு போறது விசித்திரமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே மதிராக்கு எங்க அப்பாக்கு தெரியாம வேலைக்காரனா அனுப்பியிருக்க. குட்டி சேத்தானுக்கு சக்தி வந்தது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மந்திர பாட்டி கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம மீனாப்பூருக்கு கிளம்பி வந்தாங்க. ஊர் எல்லைக்கிட்ட வந்ததும் பாட்டியை பிசாசுங்க தாக்கிச்சு. மந்திரம் தெரிஞ்சவங்க இந்த ஊர் எல்லைய தாண்ட முடியாது, கஞ்சோலா ஒத்துக்காது. அப்போ உங்க கஞ்சோலா ஜோலிய முடிச்சிட்டு உங்களை பாத்துக்கிற. பிரஜமா கப்ரஜமாஞ்சு கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு. மந்திரத்தை படிச்சதும் சிலையிலிருந்த கஞ்சோலா எழுந்தது. கஞ்சோலாவை சாம்பலாக்கி ஊரெல்லாம் பிசாசுங்களை சாம்பலாக்கி ஊருக்குள்ள வந்தாங்க. காட்டுல இருந்த சந்தன மரங்க ஒன்னொன்னு நிக்க வச்ச பொணமா மாறுது. மந்திர பாட்டி ஊர் மத்தியில வந்து மந்திர கோலை பூமியில சொருவினதும் மின்னல் மின்னி 2 ஆத்மா பூமியை பொழந்து வந்தது. ஊரெல்லாம் நிசப்தமா இருக்கு. யார் நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? 40 வருஷத்துக்கு முன்ன நானும் திலீப்பு காதலிச்சோம். திலீப் ஊர் நாட்டாம போதி வம்சத்துக்கு சேர்ந்த ஆளு. கிராமத்து ஆளுங்க எல்லாம் நான் மந்திரவாதி பொண்ணுங்கிறதுனால என்னையும் திலீப்பை பிரிக்க என்னையும் எங்க அம்மாவையும் ஊர்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க. திலீப்பை வேற பொண்ணோட கட்டி வைக்க அவங்க வீட்டுல முடிவு செஞ்சாங்க. பாவம் என் திலீப் அப்பாவி. அப்பாவை எதிர்க்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டா. அது தெரிஞ்ச நான் கூட செத்துட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கிராமத்து ஆளுங்க தான் காரணம்னு சொல்லி எங்க அம்மா திலீப் சமாதியை தோண்டி எங்க 2 பேரையும் நேரா நிக்க வச்சு அதுக்கப்புறம் கஞ்சோலாங்கிற பிரேத சக்திய ஆவாகனை பண்ண வச்சு
யாமினேனம் குத்ரகுத பிரேத்தனீனம் ரந்திரம் சங்கோச்ச கஞ்சோல பிரச்சோதனீனம். எங்க அம்மா கஞ்சோலாவுக்கு ஆத்ம பலி ஆயிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த ஊருக்கு எங்க சாபம் விழுந்தது. இந்த ஊர் ஜனத்துக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே செத்துடும். ஊரை தாண்டி வெளியே போறவங்க அப்படியே செத்துடுவாங்க. அப்ப ஊர் நாட்டாம சோனா போதிங்கிற மந்திரவாதியை கூப்பிட்டு பெரிய சுத்ர ஓமத்தை பண்ணி கஞ்சோலாவை சிலை செஞ்சு ஊருக்கு வெளியே ஸ்தாபிச்சாரு. 3 பேரை பலி கொடுத்த அந்த சாபம் போகணும்னா இந்த ஊர்ல செத்தவங்கள காட்டுல நீங்க பொதிச்சு வைக்கணும். அவங்க சந்தன மரமா 1 மாசத்திலேயே பழைப்பாங்க. அத பணத்தை இருக்கிற மாதிரி நடுராத்திரி எரிச்சு போடணும். அந்த மரத்தை வெட்டுறவன் என்னோட அடிமை. இந்த ஊரோட சாபம் போற வரைக்கும் இந்த எல்லையை தாண்ட முடியாது. தாண்டுனா என்னோட பிசாச்சு கொன்னு சாப்பிடும். எப்போ எல்லா சந்தன மரத்தை எரிச்சு போடுவாங்களோ அப்போது என்னோட சாபம் போகும். ஆனா அன்னைக்கு வரைக்கும் ஒரே குழந்தை தான் பிறக்கும் இந்த ஊர்க்காரங்களுக்கு. அது வேண்டான்னு இந்த ஊர்க்காரங்க எல்லையை தாண்டுனா 13ஆம் நாள் சாவாங்க. நம்ம காதலை தடுத்த இந்த ஊர்க்காரங்க நாசமாகணும். உங்களால இன்னொரு காதல் ஜோடி அழியுது. உங்க காதல் அழிஞ்சா ஊரை எல்லாம் சபிப்பீங்களா? காதலுக்காக என்ன வேணாலும் செய்வோம். எங்க மாதிரி காதலர்கள் கல்யாணம் இந்த நிலத்துல நடந்தா எங்க சாபம் போயிடும். உடனே சுதா போய் ராதாவை குதிரை வண்டியில கூட்டிட்டு வந்து மோகன் ராதா கல்யாணம் செஞ்சதும் அடிவில நின்னுட்டு இருந்த பொணங்க சாம்பலா மாறிடுச்சு. தெரியாமையே ஊர் பிரச்சனைக்கு முடிவு கொடுத்த மோகனுக்கு அந்த கிராமத்தோட ஒவ்வொரு வீட்ல இருந்தும் கல்யாண பரிசா கொஞ்சம் தங்க நாணயங்க கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு போய் ராதா அப்பா அம்மாவுக்கு கொடுத்து, எனக்கு உங்க பணம் சொத்து ஒண்ணுமே வேணாம். நானும் ராதா ஒன்னா இருந்த இந்த ஊர்லயே நாங்க இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அதே ஊர்ல 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கல்யாணம் என்னடா, எனக்கு சாவு பக்கத்தில் வந்துருச்சே. போயிட்டு வரடா ஜாங்காய். அப்படின்னு பறந்து போயிடுச்சு. காப்பாத்து அம்மா, காப்பாத்து. வர லோக்கி வர.